கரூர் விவகாரத்துல ஒருத்தர் சொல்றாங்க, திமுக சார்ந்த ஒருத்தர் சொல்றாரு, அங்க 8 டேபிள் போட்டிருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதே சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் சொல்றாரு, அங்க 5 டேபிள் மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி பெற்று போட்டிருக்கோம்னு சொல்றாங்க. அந்த உடற்கூராய்வு பண்ணதுல பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது திமுக சார்பிலேயே. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க கொஞ்சம் சரியா ப்ரிப்பேர் ஆகாம வந்துட்டாங்க. எல்லாருக்கும் இந்த பாபநாசம் படத்துல வர்ற மாதிரி முன்கூட்டியே எல்லாரையும் உக்காத்தி வச்சு இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாடம் சொல்லி கொடுத்து கூட்டியார மறந்துட்டாங்க. அதனால அங்க நீதிமன்றத்திலயும் விசாரணையிலயும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரணான ஒரு கதைய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்தே உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. அன்பில் மகேஷ் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நடிப்பை நடத்தினதான் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. அதை பத்தி நீங்க என்ன? இல்லங்க, அவர் அதுக்கு முன்னாடி கூட வரல. கள்ளக்குறிச்சியிலயோ இல்ல இந்த பீச்ல ஒரு வான் சாகசம் நடந்துச்சு, அப்ப உயிர் இழப்பு நடந்துச்சு, அப்பெல்லாம் கூட அன்பில் மகேஷ் அவர்கள் தன்னுடைய நடிப்பு திறனை வெளியே காட்டல. அவருடைய அந்த எமோஷன்ஸ் எல்லாம் இங்க கரூர்ல பொங்கி எழுந்ததை நம்ம பார்த்தோம். இதே போன்ற ஒரு வேகத்தையும், ஏன்னா அங்க ரொம்ப வேகமா முதல்ல அந்த இடத்துல அமைச்சர் பெருமக்கள் செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷும் வந்ததை பார்த்தோம். ஓடி வந்தாங்க ஜோதிமணி அவர்கள், அதையும் நம்ம பார்த்தோம். இது போன்ற வேகத்தை வேங்கை வயல்ல, கள்ளக்குறிச்சியில, தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல, செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஜாக்டோ ஜியோ, சாம்சங் யூனியன் போன்ற அத்தனை விஷயங்கள்லயும் அவங்க காட்டணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.